solving regression relation using generating function. Here they have given regression relation. இதான் regression relation. இதை நம்ம என்ன செய்யணும், ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். தெரியுதா? சரி, இப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முன்னாடி எல்லாம் ஒரு கரெக்டா ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 2, பட் ரெகரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 0, பட் கிவன் கண்டிஷன் என்னது 2. தெரியுதா? சரி, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து இனிஷியல் கண்டிஷன். இட் இஸ் a இனிஷியல் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, multiply x power n and summing சில்படிங்க summing நல்லா பாத்துக்க. from எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 2 to infinite. இங்க 0 என்ன மீனிங் 0 to infinite. தெரியுதா? அவங்க பாத்துக்க. நம்ம இந்த ரெகரேஷன் ஃபங்க்ஷனை என்ன கொண்டு வரோம் போற சம்மேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், n equal to எங்க 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 2 to infinite உள்ள ஃபங்க்ஷன் s of n மல்டிபிள் பண்ணனும். எதால மல்டிபிள் பண்ணனும், x power n. then only we can use the generating formula. the generating formula எப்படி இருக்குது, சம்மேஷன் வேணும், அதுக்கப்புறம் என்னது அந்த ஃபங்க்ஷன் வேணும், xn எப்படி இருக்கணும், x power n எப்படி இருக்கணும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும். சோ அதனால இது வந்து ஜஸ்ட் ரிகரேஷன் ரிலேஷனை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெனரேட்டிங் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். தெரியுதா? கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லா ப்ராப்ளமும் இதுதான். மல்டிப்ளை x power n and summing from எங்க இருந்து, இங்க 2 தந்திருக்காங்க, n greater than or equal to எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 2 to infinite. இது 0 கொடுத்திருந்தா என்ன செய்யணும் 0 to infinite. ஓகேவா? சரி, சோ x power n plus இது வந்து 3 ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துட்டு n equal to 2 to infinite s n minus 1 x power n. ஏன்னா எல்லாத்தையும் என்ன செய்யணும் x power n ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது -4. இது ப்ராப்ளம் நல்ல சிம்பிளா தான் இருக்கும், கவனமா பாத்துக்க. n equal to 0 to infinite. n equal to 0 to infinite. next s n minus 2 x power n equal to ரைட் சைடு மல்டிபிள் பண்ணா எது பண்ணாலும் என்ன ஆகும் 0. இங்க என்ன இருக்கு 0, அப்ப அது வந்து 0. சரிதா? இப்ப அடுத்தது நம்ம நல்லா பாத்துக்க. இதுல மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். மாடிஃபிகேஷன்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். இங்க வந்து n minus 1 இருக்குல்ல, இதே போல தான் இதோட பவரும் இருக்கணும். இங்க என்ன இருக்குது n minus 2, அதே மாதிரி இங்க கன்வெர்ட் பண்ணணும். தெரியுதா? அப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் இல்ல. இங்க என்ன இருக்கு n, இங்க என்ன n சேம். சோ நோ ப்ராப்ளம், அத அப்படியே வச்சிரலாம். n equal to 2 to infinite s of n x power n plus 3 into summation n equal to 2 to infinite. நல்லா பாத்துக்க, x power இங்க n minus 1 வரணும். அப்ப என்ன செய்யலாம்னா நல்லா பாத்துக்க, x power n minus 1 into x equal to x power n. அப்படிதானே? கரெக்டா? இது பேஸ் சேமா இருந்தா என்ன பண்ணிடலாம், பவர் ஆட் பண்ணிடலாம். கரெக்டானா? சோ x power n எப்படி எழுதலாம், x into x power n minus 1 எழுதலாமா? so s of n minus 1 x power n can be written as x power n minus 1 into x. ஏன்னா இந்த ரெண்டு பவர் எப்படி வரணும், சேமா வரணும். அடுத்தது minus 4 into summation n equal to 0 to infinite s n minus 2. அப்ப இங்க பாரு, இதுல எப்படி எழுதலாம் பாரு, x power n minus 2 x squared. இந்த minus 2 னா என்ன செய்யணும் squared, minus 3 னா என்ன செய்யணும் 3. பாரு, so x power n can be written as எவ்வளவு n equal to 2. very good. இதுல n equal to 2, ஏன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் 2. very good. சரி,
s n minus 2 இங்க x power n எப்படி கன்வெர்ட் ஆகுது x power n minus 2 into x square இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்முக்கு நம்ம என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணனும் தெரியுதா so x power n minus 2 into x square equal to 0 சரி இப்ப பாரு நம்ம சமேஷனுக்குள்ள நல்லா பாரு இங்க x of n இங்க n ன்னா இங்க எப்படி இருக்கணும் x power n ரெண்டுமே சேம் சைனா இருக்கும் ரெண்டுமே எப்படி இருக்கணும் சேம் சைன் சாரி சேம் டேர்மா இருக்கும் சேம் டேர்ம் other terms we have to take outside நம்ம பாருங்க summation n equal to 2 to infinite s of n x power n plus 3 into summation நல்லா கேட்டுங்க listen இதுல அடிஷனல் வரக்கூடிய டேர்ம் என்னது x அத என்ன செய்யணும் சமேஷன் வெளியே கொண்டு வந்துறணும் தெரியுதா சரி அப்ப 3x summation n equal to 2 to infinite இது யார் இருக்கா s n minus 1 x power n minus 1 s n minus 1 x power n minus 1 நல்லா பாத்துங்க இந்த ரெண்டு எப்படி இருக்கணும் சேமா இருக்கும் தெரியுதா சரி அடுத்து நெக்ஸ்ட் minus 4 into இங்க என்ன செய்யணும் எதை வெளிய எடுக்கணும் x squared வெளிய எடுத்துரு so x square summation n equal to 2 to infinite s n minus 2 x square equal to 0 சரி என்னது இது வந்து n minus 2 x power n minus 2 x power n minus 2 ஏன்னா நாம we have to apply the expansion இத நம்ம அப்ளை பண்ண போறோம் சரி எப்படின்னு பாரு listen carefully எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் பாத்துங்க s suffix 2 இங்க உள்ள இருக்கட்ட இப்படி தாவும் ஒண்ணுதான் s suffix னால என்னதான் ஒண்ணுதான் s of n னால ஒண்ணுதான் s suffix 1 னால என்னதான் ஒண்ணுதான் சோ அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் n equal to 2 x square plus அடுத்த டைம் என்ன வரும் இது n equal to 2 அடுத்த டைம் 3 அப்ப s3 x cube plus etc கரெக்ட்டா இந்த டைம் அப்படிதானே வரும் சரி அடுத்து plus 3 into x 3x அது பிராக்கெட் போடுங்க 3x into இப்போ பார் n equal to என்ன போடணும் 2 போடணும் n equal to 2 2 minus 1 என்ன வரும் 2 ஆ n உள்ள இடத்துல 2 போடுற 2 minus 1 என்ன வரும் 1 அப்ப இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் s1 இங்கேயும் instead of n we have to put 2 minus 1 என்ன வரும் 1 x power 1 plus summation இருக்கனால plus அடுத்து n equal to என்ன போடணும் 3 n equal to 3 அப்ப 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் s2 3 minus 1 2 அடுத்ததுனால 3 sorry 2 plus etc ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து minus 4 into x square bracket கரெக்ட்டா போடுங்க n starting from 2 அப்ப இந்த இடத்துல போட்டாச்சுனா என்ன வரும் 0 அப்ப என்ன செய்யணும் s not x power இந்த இடத்துல 2 போட்டாச்சுனா என்ன வரும் 0 x power 0 நெக்ஸ்ட் அடுத்து plus அடுத்து 3 2 க்கு பிறகு என்ன வருது 3 minus 2 1 இங்க power 1 plus s 2 square plus etc equal to 0 என்ன வருது 0 ஓகேவா சரி இப்போ பாருங்க இதுல நமக்கு இனிஷியல் கண்டிஷன் தந்திருக்காங்கல்ல s of 0 அடுத்து என்னது s of 1 இது ஆக்சுவலா என்ன மீனிங் s not equal to 3 s1 equal to minus 2 s1 equal to minus 2 அப்படியே அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே அதல அப்ளை பண்ணிரு தெரியுதா சரி அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க s2ங்கற ஏதாவது இருக்குதா டேர்ம் s2 எதுவுமே இல்ல சரி அது அப்படியே இருக்கட்டும் s2 x square இல்ல இதுல என்ன ஒரு கண்டிஷன் போட்ட பிறகு தான் அதை அப்ளை பண்ணனும் நல்லா பாருங்க லிசன் g of x equal to என்னது s0 plus s1x plus s2 x square அப்படிதானா அதான் g of x ஓகே தானா வெயிட் பண்ணிக்க
இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நல்லா கேட்டுங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எது மிஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எது மிஸ் ஆகுது? எஸ் நாட் மிஸ் ஆகுதா? அதுல இல்ல S1 X மிஸ் ஆகுது இல்ல? மிஸ் ஆகுற டேர்ம் என்ன செய்யணும்னா அப்படியே இங்க கொண்டு வந்தா என்ன ஆகும்? நெகட்டிவ்ல போயிடும். என்ன ஆகும்? நெகட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இவ்வளவு பேரை நம்ம எப்படி எழுதிடலாம்னா g of x மைனஸ் மிஸ் ஆகுற டேர்ம் நெகட்டிவ்ல எழுதணும். S0 மைனஸ் S1 X ஓகேவா? மிஸ் ஆகுற டேர்ம் போட்டுரு. g of x ங்கிறது ஃபுல் டேர்ம், g of x ங்கிறது ஃபுல் டேர்ம், அதுல மிஸ் ஆகுற டேர்ம் நெகட்டிவ்ல எழுதிரும். சரிதா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த இவ்வளவு பேரை எழுதிடலாம். அத நெக்ஸ்ட் பிளஸ் 3x இன்டு இதுல அதே போல g of x, இதுல மிஸ் ஆகுற டேர்ம் என்னது? S0 அப்ப அத நெகட்டிவ் மைனஸ் S0 இது மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் இன்டு இதுல ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகுதா? இல்ல. அப்ப அது போல என்ன எழுதலாம்? g of x equal to 0. சரி, ரெஸ்ட் பண்ணிவிடு. இதெல்லாம் எழுதிக்க. Now we can apply the initial condition. Instead of S0 we can put 3. Instead of S1 we can put -2. நல்லா பாத்துக்க. இப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், S0னாலும் ஒண்ணுதான். Same, both are same. So apply the initial conditions here. So இதுல initial condition apply பண்ணும்போது என்ன வருதுன்னு பாரு. g of x minus what is S0 இருக்குல்ல, S0 இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்? 3 அடுத்தது மைனஸ் S1 -2 இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? +2x plus 3x into g of x minus S0 இருக்குல்ல, S0 போல என்ன போடணும்? S0 equal to 3. Next minus 4x into 4x square into g of x, அத பிராக்கெட்லாம் போடணும், அப்படியே இருக்கு. g of x equal to 0. Next g of x minus 3 plus 2x plus multiple these inside the bracket. G of x into 3x. 3x into g of x minus 9x minus 4x square g of x equal to 0. இதுல g of x terms எல்லாம் காமனா இது பண்ணிரு. g of x commonly take it outside. g of x இருந்த இடத்துல என்ன வரும்? 1 என்ன இருக்குல்ல, minus 3x, அடுத்து என்ன ஒரு டேர்ம் இருக்குது minus 4x square. இதுதான் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் என்னெல்லாம் பாரு. இந்த ரெண்டு ஆட் பண்ணிடலாம்ல, கரெக்ட்டா? வேற என்னது? இவ்வளவுதானே? சரி, அப்ப -3 இந்த ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும்? -7x equal to 0 ன்னு வரும். இதுல பிளஸ் வரும். ஓகே, இதுல பிளஸ், ஏன்னா இது பிளஸ் தானே. சரி, ஓகே, பரவாயில்ல, இப்ப சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். சரி, g of x into 1 plus 3x minus 4x square, இந்த ரெண்டு டேர்மே ரைட் சைடு கொண்டு வந்துரு. 7x plus 3 நெகட்டிவ் will become positive. இப்போ நம்ம ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான கால்குலேட் பண்ணனும். g of x equal to 7x plus 3 divided by 1 plus 3x minus 4x. இது அப்படியே 4x square cross multiplication. தெரியுதா? ஏன்னா நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுக்கனா, அதுல எல்லாமே எப்படி இருக்கு? டேர்ம் தனித்தனியா இருக்குல்ல, இங்க அப்படியே ஒரு டேர்ம் இருக்குதா? இல்ல. சோ யூஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் அண்ட் ஸ்ப்ளிட் தி டேர்ம்ஸ். பார்ஷியல் ஃபிராக்ஷன்லாம் எல்லாரும் 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன், அப்படிதானே? சரி, தெரியாதான் பாத்துங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வராது, ரொம்ப சிம்பிளா தான் வரும். யூஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன், யூஸ் பார்ஷியல் fraction
பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ண போறோம், எல்லாம் பாத்துக்க. 7x plus 3 divided by 1 plus அதை வந்து ஃபேக்டர் பண்ணணும்ல, என்ன இருக்குல்ல டினாமினேட்டர் டேர்ம் வந்து ஃபேக்டர் பண்ண போறேன். சரிதா? ஃபேக்டர் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஃபிராக்ஷனுக்குள்ள கொண்டு வா. இல்ல கவனம் பாரு, இந்த x ஸ்கொயர் இருக்குல்ல அந்த டேர்ம் இது வந்து ஃப்ரண்ட்ல வரணும். சரிதா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், இத 1 plus 3x minus 4x squared வந்து இப்படி எழுதிரு. Take it minus commonly outside. 4x square minus 3x minus 1 இப்படி இருக்கு. அப்ப நம்ம அழகா வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடலாம். சரிதா? எப்படி சால்வ் பண்ணணும் பாரு. இந்த டேர்ம் 4x square minus 3x minus 1 equal to 0. அதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணி கொண்டு வரணும். சரிதா? சரி, இப்போ மைனஸ் b இது வந்து இந்த ஃபார்ம்ல இருக்குல்ல, ax square plus bx plus c equal to 0. a உள்ள இடத்துல யார் இருக்கா 4, b minus 3, c minus 1. சரிதா? இல்லன்னா நம்ம கால்குலேட்டர்ல அழகா சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பாரு x equal to minus b, இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கனால 3 plus or minus root of b squared. 3 squared என்னது 9 minus 4 into a ங்கிறது யாரு 4, c ங்கிறது யாரு minus 1 divided by 2 into a. So equal to 3 plus or minus root of 9, இந்த minus minus சேர்ந்து plus, அப்ப plus 16, அப்ப என்ன வரும் 25 divided by 8. So equal to 3 plus or minus 5 by 8. 5 by 8. அப்ப இதுல ரெண்டு வேல்யூஸ் ஈஸியா கிடைச்சிரும். 3 plus 5 by 8 1, கமா 3 minus 5 by 8 என்ன வரும், என்னது 2 by 8 என்ன வரும் 1 by 4. 1 by 4 minus 1 by 4 அதுதானே minus 1 by 4 minus 1 by 4. இப்போ ஃபேக்டரா எழுதும்போது எப்படி எழுதுங்க, x minus 1 x plus 1 by 4 equal to 0. இதுல கிராஸ் மல்டிபிள் பண்ணி 1 by 4 காமனா வெளிய எடுத்துரு. 1 by 4 x minus 1 4x plus 1 equal to 0. சரி, 4 கிராஸ் மல்டிபிள் பண்ண எவ்வளவு வரும், என்ன வரும் 0. 4 into 0 0. So x minus 1 4x plus 1 equal to 0. இப்போ இந்த ஃபேக்டர் நமக்கு வந்துச்சு. இல்லன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, 1 by 4 ல ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. சரிதா? சோ இத ஃபேக்டர். சோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் என்ன எழுதலாம், என்ன எழுதலாம் x minus 1 4x plus 1. சரிதா? நம்ம பாத்துக்க 1 plus 3x minus 4x squared can be written as minus into x minus 1 4x plus 1. நம்ம ஃபார்முலால நல்லா கேட்டுங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கணும் 1 இருக்கணும். அதுதானே எல்லா இதுவும் அப்படிதானே வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குல்ல, ஆக்சுவலா இப்படி இருக்கணும் 1 plus x இன்வெர்ஸ். இப்படி இருந்தா தான் நமக்கு என்ன செய்ய முடியும், அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டு போக முடியும். கரெக்டானா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கணும் 1 வரணும். அப்ப மல்டிபிள் இந்த மைனஸ் வந்து இதுல மட்டும் தான் மல்டிபிள் பண்ண முடியும். ரெண்டு டைம் இருக்கு, ரெண்டுல மல்டிபிள் பண்ண முடியுமா, முடியாது. ஏதாவது ஒரு டைம்ல தான் என்ன செய்ய முடியும், மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ bring minus inside the bracket. அப்ப ஆட்டோமேட்டிக்கா -1 என்ன வரும் +1, x என்ன வரும் -x. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் 1 வந்துட்டா, இங்க வந்து ப்ராப்ளம் இல்ல, இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். பிளஸ் தான் இருக்கு 1 plus 4x 1 plus 4x. இவ்வளவு சம்பவம் நடத்திட்டு என்னதான் நம்ம இங்க வர போறோம். சரிதா? இது வந்து இது வரைக்கும் 1 எதுவுமே எடுக்கல, எடுத்துக்கமா இல்ல. அப்ப இதை 1 எடுத்துக்க. சரிதா? சரி, அப்ப எதுக்கு மேல இதை அப்ளை பண்ணிடலாம், 1 plus 3x minus 4x square மேல என்ன போடலாம், என்ன எழுதலாம் 1 minus x into 1 plus 4x. அப்ப இதை வந்து நல்லா கேட்டுங்க, take it as 2 sub 2 in 1 sub 2 in 1. அந்த எழும்பு, அந்த ரெண்டு பேரும் எழும்பு. சரி சரி, பாத்துக்க மற்றவன் பாத்துக்க. sub 2 in 1 அப்ளை பண்ண என்ன வருது, g of x equal to 7x plus 3 divided by 1 minus x
1 plus 4x இப்படி வந்து நிக்குது 3 ஏன்னா வந்து என்ன செய்யணும் பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ண போறோம் தெரியுதா பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணது நல்லா பாத்துங்க 7x plus 3 divided by 1 minus x 1 plus 4x equal to நல்லா பாத்துங்க எலும்பு எப்படி பின்னாடி போயிடும் இல்லை மச்சம் பாத்துங்க எலும்புடா பாரு பவர் எப்படி இருக்கு 1 இங்கே பவர் எப்படி இருக்கு 1 அப்ப பாரு a by 1 minus x plus b by 1 plus 4x 1 plus 4x ஸ்டில் பண்ணி எல்லாரும் எழுதுங்க பாத்துங்க என்ன பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் தான் இது வந்து LCM டேக் LCM சோ இத வந்து என்ன செய்யணும் இது கூட மல்டிபிள் பண்ணு இத என்ன செய்யணும் இது கூட மல்டிபிள் பண்ணு ரெண்டையும் என்ன செய்யணும் டினாமினேட்டர் எல்லாமே மல்டிபிள் பண்ணி வைக்கணும் சோ டேக் LCM 7x plus 3 divided by 1 minus x 1 plus 4x equal to a into 1 plus 4x plus b into 1 minus x divided by 1 minus x 1 plus 4x the term cancel ஆயிடும் புரியுதா term cancel ஆகி எப்படி வரும் 7x plus 3 equal to a into 1 plus 4x plus b into 1 minus x into 1 minus x இப்ப பாத்துங்க our duty is to find the value of a and b இங்க பாரு இங்க என்ன இருக்கு 1 இருக்கு ஃபர்ஸ்ட் அப்ப x க்கு வந்து 1 போட்டு பாரு put x equal to 1 இப்ப x ஓட இடத்துல 1 போட்டாச்சுனா என்ன வரும் 7 plus 3 10 equal to a into x equal to 1 so 5 plus 0 தானே 1 minus 1 என்ன ஆகும் 0 so a equal to இத cross multiply பண்ணியாச்சு அப்படினா 2 take it as 4 3 ல எடுத்தோம்ல 4 next அடுத்து பாரு put x equal to நல்லா கேட்டுங்க அடுத்த டேர்ம் இப்போ a கால்குலேட் பண்ணிட்டோம் b வேணும் இத நம்ம எப்படி பண்ணிரலாம் அப்படினா நல்லா கேட்டுங்க 1 plus 4x equal to 0 இந்த டேர்ம் என்ன ஆகணும் 0 வரணும் அப்ப இத 0 போட்டுட்டு இங்க கொண்டு வா 4x equal to minus 1 x equal to minus 1 by 4 அப்ப x உள்ள இடத்துல minus 1 by போட்டா என்ன வரும் இருக்குல்ல x ஓட இடத்துல minus 1 by 4 if you substitute x equal to minus 1 by 4 this term will become 0 தெரியுதா அப்ப 0 கால்குலேட் பண்றது ஈஸி so put x equal to minus 1 by 4 7 into minus 1 by 4 plus 3 equal to a into 1 minus 4 into 1 by 4 அதாவது minus 1 by 4 இது பிளஸ்ல இருக்கும் இது மைனஸ்ல இருக்கும் தெரியுதா minus 1 by 4 plus b 1 minus minus 1 by 4 பாத்துங்க இதுல LCM எடுக்கிற 4 இங்க minus 7 plus 12 equal to இந்த டேர்ம் என்ன வரும் 4 4 கேன்சல் ஆயிரும் 1 minus 1 என்ன வரும் 0 இந்த டேர்ம் 0 புரியுதா நெக்ஸ்ட் அடுத்து இங்க பாரு மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் அப்ப 1 plus 1 by 4 இருக்கும் இத LCM எடுத்தாச்சுனா என்ன வரும் b into 4 4 plus 1 4 plus 1 இத ஆட் பண்ணா என்ன வரும் 5 by 4 5 by 4 equal to b into 5 by 4 அப்ப 5 by 4 கரெக்ட் தானா இதா கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிட்டா ஒண்ணும் வராது சரியா so b equal to என்ன வருது 1 b equal to 1 take it as 5 substitute 4 and 5 in இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது வந்து எதுவுமே எடுக்கல அதனால இத ஸ்டார் போடுங்க substitute sub 4 and 5 in star so 7x plus 3 divided by 1 minus x 1 plus 4x can be written as instead of a என்ன எழுதலாம் 2 by 1 minus x plus b க்கு மேல என்ன எழுதலாம்
1 by 1 plus 4x 1 by 4x ஓகேவா சரி இப்போ பாரு இப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுதானே g of x ன்னு எடுத்துறோம் g of x equal to தானே இது பாருடா அது எத்தனாவது ஈக்குவேஷன் third என்ன இருக்குல இதுதான் third அப்போ from third g of x equal to இப்போ பாரு ஃபார்முலா நான் எழுதி போட்டுருக்கேன் 1 by 1 minus x இதுக்கு ஃபார்முலா இருக்கான் பாரு இதுதான் g of x ஃபார்முலா இது g of x அப்ப அதுக்கு வந்து s of n என்ன வருது 1 s of n என்ன வருது एक्चुअली 1 பவர் n வரணும் 1 பவர் n 1 by 1 minus 2x என்ன வரணும் 2 பவர் n வரணும் தெரியுதா இதுல ஒரே ஒரு ஃபார்முலா படிச்சிட்டா போதும் 1 by 1 minus ax equal to a power n இந்த ஒரு ஃபார்முலா படிச்சாச்சுனா எல்லாமே வந்துரும் கரெக்ட் தானா அதே போல இன்னொரு ஃபார்முலா படிச்சு வச்சுக்க 1 by 1 minus 1 plus ax minus a power n minus a power n இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு என்ன செய்யலாம் எல்லாமே அப்ளை பண்ணிரலாம் சோ இங்க n a உள்ள இடத்துல 1 இருக்கனால 1 சோ இது வந்து என்ன வரும் இங்க 2 1 power n plus இங்க பாரு இந்த ஃபார்முலா g of x வந்து எப்படி இருக்குது 1 by 1 plus 4x அப்ப அதுக்கு s of n என்ன வரும் minus 4 power n minus 4 power n சரிதா இது எல்லாமே நான் ஒரு டேபிள்ல ஃபார்முலா போட்டுருக்கேன்ல அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்குது இந்த ஃபார்முலாலாம் படிச்சாச்சுன்னா உனக்கு ஈஸியா அதை எழுதிடலாம் சரிதா so this is a generating function ஓகேவா சரி இத எழுதிக்க சொல்லுங்க